வணக்கம் மக்களே. இந்த டிட்டுவா புயல் புதுச்சேரியில என்னைய மாதிரி 4 நல்லவங்க இருக்கிறதுனால வந்த வழியே திரும்பி போயிருச்சியா. பாதிப்பு பெருசா இல்லைன்னு மனசை தேத்திக்கிட்டாலும் இந்த ஒரு நாள் மழைக்கே புதுச்சேரி தாங்கலையே. இந்த கிருமாம்பாக்கம், காக்காயந்தோப்பு, ராக் பீச், முத்தியால்பேட்டை இந்த பகுதியில எல்லாம் மழை தண்ணி வீட்டுக்குள்ள புந்துருச்சியா. மக்கள்லாம் ரொம்ப அவசப்படுறாங்க பாவம். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 600 கோடி ரூபாய செலவு பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சுன்னு நம்ம என்ஆர்ஐயா நல்லா ப்ரூவ் அவுட் இருக்காருயா. இவங்க ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா தண்ணி ஏன் தேங்கணும், மோட்டாரை வச்சு ஏன் உறிஞ்சணும்? வாயிலே வடை சுட்டு இந்த என்ஆர்ஐயா 4.5 வருஷத்தை ஓட்டிட்டாரு பாத்தீங்களா. ஆனா காங்கிரஸ்காரங்க அப்படி இல்லையா. ஆட்சியில இல்லைனாலும் புதுச்சேரி மக்கள் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. புயல் மழைன்னு பார்க்காம காங்கிரஸ் தலைவர் ஐயா வைத்தியலிங்கம் களத்துல இறங்கிட்டார்ல. கூட நம்ம ஈரம் ராஜேந்திரன் தம்பி போயிருக்கு. நம்ம முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐயா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருக்காருயா. இந்த லாஸ்பேட்டை எம்எல்ஏ வைத்தியநாதன் ஐயா மக்களை பாக்குறதுக்கு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரியா. அப்புறம் நம்ம மணவெளி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அனல் பறக்கும் அனந்தராம ஐயா தான் கையால சமைச்சு போட்டிருக்காருயா. நம்ம காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் ஐயா பரபரப்பா வேலை செஞ்சாரியா. அப்புறம் இந்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிசா தாயி இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கெல்லாம் ரெயின் கோட் வாங்கி கொடுத்துருக்கியா. தாத்தாவுக்கு ஒண்ணு கொடுத்து விட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு. இந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி ஆனந்த் தொகுதி முழுக்க போய் வேலை செஞ்சிருக்காருயா. இப்படி எல்லா இடத்துலயும் காங்கிரஸ் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்கயா. மனுஷனா பிறந்தா 4 பேருக்கு நல்லது செய்யணும்யா. போகையில என்னத்தை கொண்டு போக போறோம், என்ன நான் சொல்றது.